இது ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டுள்ளது. கொண்டிருப்போம். எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது, எல்லாமே இலவசமாக செய்து. ஈரா சூப்பர் மார்க்கெட் ஃப்ரம் கனடா. ஈரா கஸ்டமர் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவியால் நாங்கள் கிளிநொச்சி கனகபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த முதியோர் இல்லத்தை நாங்கள் பார்த்துட்டோம். தொடர்ந்து 7 மணி காலை உணவு 8:30 உள்ளுக்கு சகல வசதிகளும் பொருந்தியதா 10 வாஷ் ரூம் இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் மர்ம நாகம்மாள் ஆலயம் இருக்கிறத பற்றி காணொலியில் காட்டியிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. த இன்ஸ்பிரிங் ஸ்டோரி ஆஃப் ஈரா. கனடாவில் ஈரா நிறுவனத்தின் மூலம் வெற்றி கொடி நாட்டிய ஈழத்து உறவுகள் இன்று கிளிநொச்சி கனகபுரத்தில் ஒரு மகத்தான சாதனையை படைத்துள்ளார்கள். ஒரு முதியோர் இல்லம் கட்டத் தொடங்கி அங்கு வெள்ளை நாகம் காட்சியளித்த அந்த மர்மமான அதிசயத்தால் மிக அழகான மர்ம நாகம்மாள் ஆலயம் அங்கு உருவாகியுள்ளது. கனடா வாழ் தமிழர்களின் பேராதரவோடு வளர்ந்த இவர்கள் இன்று தாயக மண்ணில் முதியோருக்கான வாழ்விடத்தையும் ஆன்மீக அமைதியையும் ஒரே இடத்தில் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பிரமாண்டத்துக்கு பின்னால் இருக்கும் அந்த ஆளுமையை இதோ சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏற்கனவே மர்ம நாகம்மாள் ஆலயத்தின் சிறப்பை பற்றி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இந்த ஆலயம் பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு இல்லம் எப்படி உருவாகினது, இந்த இடத்துல இப்படி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே உருவாகி இருக்குதுண்டா, இது எப்படி அது அந்த வரலாறு எங்களுக்கு ஒருக்கா சொல்லுவோம். அது அதாவது நான் எப்படி இதை ஆரம்பித்தது என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நான் கனடாவில் ஈரா சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். கூடுதலான ஆட்களுக்கு தெரியும். எங்களோட மக்கள் எங்களுக்கு, அதாவது எங்களோட ஈரா வாடிக்கையாளர்கள் எங்களை உண்மையாக நேசிக்கிறார்கள். அப்போ அவர்கள் எங்களை நேசிக்கும் போது அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் அது அவர்களுக்கு நாங்கள் செய்ய முடியாது. இப்படி ஒரு முதியோர் இல்லத்தை வச்சு அதை நாங்கள் அதில் உள்ள மக்களை வடிவாக பார்க்க அது எங்களோட கஸ்டமருக்கு போய் சேரும். அவர்கள் நினைப்பார்கள் இவையில் ஒரு தொழிலில் புறவிட்டு எடுக்கணும், எல்லாம் செய்யணும், என்ன செய்யணும்ண்டு. ஆனால் நான் இப்படி ஒரு பில்டிங் கொண்ட இப்படி முதல் தொடர்ந்து எல்லாருக்கும் செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஏன் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு முடிவு எடுத்துத்தான் இந்த முதியோர் இல்லத்தை, இது ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு 75 பேர் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளுக்கு சகல வசதிகளும் பொருந்தியதாக அமைக்கப்பட்டுள்ளது. மற்றது இப்பொழுது 20 பேர் இருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து ஆட்களை எடுத்துக்கொண்டிருப்போம். எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது, எல்லாமே இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் செய்கிறதுக்கு உண்மையான காரணம் எங்களோட கஸ்டமர்கள் எங்களுக்கு தந்த ஊக்கம். ஏனென்றால் அவையில் எங்களை தேடி வரையினும் அவையில் நாங்கள் அவைகளுக்கு பிஸ்னஸ் செய்கிறோம். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை இப்படி செய்தால் அது அவைகளுக்கு சந்தோஷம் வரும். நிச்சயமாக அவையில் சந்தோஷப்படுவார்கள். அப்போ நாங்கள் அவையில் எங்களை தேடி தேடி வருவார்கள். நாங்களும் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். அதை இங்கே உள்ள எல்லாரும் நல்ல சந்தோஷமாகவும் நல்ல ஹாப்பியாகவும் வாழ்கின்றார்கள். அவர்களுடைய கடைசி காலம் என்பதால் எந்த குறையும் இல்லாது அவர்களை நாங்கள் பொறுப்பெடுக்கும் போது அவைகளுக்கு ஒரு குறை விடக்கூடாது. அத்தனை குறையை நீக்கி அவைகளை சந்தோஷமாக வச்சு கொண்டிருக்கிறோம். என்ன வருத்தங்கள் இருந்தானே எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்து அவைகளை
சந்தோஷமாக முடிஞ்ச அளவு செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளோ ஒரு பிரமாண்டமாக கட்டியிருக்கிறீங்க. மேலே வந்து சில கட்டுமான பணிகள் குறையாக கிடக்குது. இப்போ இதே இன்னும் விஸ்தரிக்கிற பிளானிங் அப்படி? ஓம், எங்களுக்கு வசதி வேற வேற மேலேயும் ஒரு இதை செய்து இவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன முடியுமோ அதுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இப்பொழுது அதை நாங்கள் முடிவு எடுக்கல, ஆனால் ஃப்யூச்சரில் கட்டாயம் செய்வோம். ஓகேண்ணே. இப்போ உங்களோட இந்த முதியோர் இல்லத்துக்கு உள்ளக்கு ஒரு போய் பார்க்கலாம். ஓ, கட்டாயம் கட்டாயம், நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும். நான் நீங்கள் சொல்கிறத நீங்களும் நம்பணும். மற்றது இதுதான் முன் போல். இதுதான். ஓகே. ஓ, இதில் நிறைய படங்கள்லாம் இருக்குது. ஓ ஓ, இது இங்கே உள்ள வேலையோட படங்கள் எல்லாம். இவை இந்த படம். ஓ, ஓகே. இது எங்களோட அம்மாவோட நினைவில் தான். ஈராண்டா எனது அப்பாவின் பேர் ராசரட்னம், அம்மாவின் பேர் ராசம்மா. அவையோட முன்னுக்குள்ள ஈனா ராவண்ணாவை எடுத்து தான் ஈராண்டு நாங்கள் நேம் சூட்டி செய்திருக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் அதே பெயரை தான் ஈரா முதியோர் இல்லம் என்று வைத்துள்ளோம். சரி சரி, ஓகே. உள்ள போய் பார்க்க. ஓ, கட்டாயம். ஓகே. இங்கே என்ன 2 பிரிவாக இருக்குங்கால? இது ஆண்கள் உள்ள இடம். பா, இவர் இவ்வளோ பெரிய ஹோலாக இருக்குது. யோ, எங்கே? ஆமாம், எல்லாருக்கும் தனித்தனி பெட்டுகள். இது தனித்தனியாக வச்சிருக்கிற மேலண்டா நாங்கள் இதில் 2-3 பேர் எல்லாரையும் பார்க்கக்கூடிய வசதியாக இருக்கும். அதற்காக வேண்டி தான் ஓப்பனாக இதை வச்சு கொண்டிருக்கிறோம். போதிய வசதியோடு எல்லாம் இருக்குது. இந்தியாவில் 10 வாஷ் ரூம் இருக்குது. காட்டும் பிளானிங் தானே? ஓ, எல்லா வசதிகளோடும். ஓகே. அங்கால பெண்களுக்கு அதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இது விசிட்டர்ஸ் வந்து தங்குற இடம். ஓ, இது மெடிக்கல் ரூம். மெடிக்கல். இது ஸ்டோரேஜ் ரூம். பூசை ஸ்டோரேஜ். இங்கால பெண்களுக்குள்ள இடம். இது ஃபுல்லாக பெண்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. எப்படியும் ஒரு 40 பேர் நல்ல வசதியாக இருக்கலாம். இது எங்களோட சாப்பாட்டு இடம். எல்லாரும் இங்கே வந்து தான் சாப்பிடணும். ஓமோ, சமையல் இங்கே நடக்குது. சமையல் இங்கே தான் இருக்கு. இது டைமிங்லாம் இருக்குது. தேநீர் 7 மணி, காலை உணவு 8:30, தேநீர் 10 மணி, மதிய உணவு 12:30, தேநீர் 4 மணி, இரவு 7 மணி. இப்போ இதுபடி தான் நடக்கும். நல்ல விஷயம். இது கிச்சன். கிச்சன் சூப்பராக இருக்குது. அதை விட நாங்கள் வெளியே அடுத்த இன்னொரு கிச்சனும் இருக்குது. இது ஸ்டோரேஜ், களஞ்சியாறு. உணவுப் பொருட்கள்லாம். ஓகே ஓகே, சரி சரி. இப்போ இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 5 பேர் வேலை செய்கிறாங்க. 5 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகே. 5, ஒரு ஆள் வந்து போகிற 6 பேர் வேலை செய்கிறாங்க. இதுவும் பெரிய கிச்சன். நான் நினைக்கிறேன் இங்கால இருக்கிற முதியோர் இல்லங்கள் இவ்வளோ வசதியோடு இருக்கிற ஒரு இடம்னா இதாக தான் இருக்குன்னு போடும். இங்கே வெளியிலேயே ஒரு கிச்சன் இருக்குது. ஓ, இது ஒரு பெரிய லைட் எங்கே இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இஞ்சாலும்
இது அவையோட எக்ஸசைஸ் இடம். அவையில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்ந்து காலை மாலை நடப்பினும் மற்றது அவையில் ஃப்ரீயாக இருந்து கதைக்கலாம், கொள்ளலாம், டிவி பார்க்கலாம், எல்லா வசதிகளும் இருக்குது. அதை விட அவையில் வெளியில் நாங்கள் இந்த பொக்கைகள் இருக்கிறபடியினால கிடுகாலம் செய்து இந்தியாவிலும் நல்ல வசதியாக செய்து வச்சிருக்கிறோம். சகல விஷயங்களுமே இதுக்குள்ளே அடங்கியிருக்குது, எல்லா விஷயமும் அடங்கி இருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி கனகபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த முதியோர் இல்லத்தை நாங்கள் பார்த்துட்டோம். தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஓகே. என்ன இப்போ என்னென்னா இங்கே பக்கத்தில் இருக்க பில்டிங் இது, இந்த இடத்துல இருக்க பில்டிங் மடப்பள்ளி. மடப்பள்ளி ஒவ்வொரு வெள்ளியும் நாங்கள் விசேஷ பூசை செய்து மதியம் உணவு வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அதை விட ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் பூசைகள் நடந்து கொண்டிருக்கும். வெள்ளிக்கிழமை விசேஷமாக ஒவ்வொரு வெள்ளியும் விசேஷ பூசைகள் நடைபெறும். ஆக்கள் விரும்பி வந்து பூசைகள் பெருசாக செய்வார்கள், அன்னதானம் கொடுப்பார்கள். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளியும் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கும் நல்ல ஆதரவுகள் இருக்கின்றது. மற்றது அம்மாளோட கருணையால் இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே அவளோட கருணை எங்களுக்கு இல்லை, என்ற குடும்பம் எங்களோட இது ஒரு பெரிய குடும்பம். அவை எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதை விட எங்களோட கஸ்டமர் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவியால் நாங்கள் இதுகளை எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது. முதல் நான் அவைகளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அளவில் அம்மாள் அவாக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எங்களை இவ்வளோத்துக்கு செய்ய வச்சதுக்கு அவள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய இயலாது. அதனுடைய அவாக்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன். ஓகே, நன்றி நன்றி. சார் வணக்கம். சார் வணக்கம். கிளிநொச்சி கனகபுரம் மர்ம நாகம்மாள் ஆலயத்தின் 10 நாள் திருவிழா இன்றைக்கி சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த ஆலயத்தை பற்றி உங்களுடைய அனுபவத்தை பகிருங்க சார். இந்த ஆலயம் நான் சிறிய பையனாக இருக்கும்போது இதில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அதுக்கு கீழே நாகம் குடியிருக்கிறது என்று சொல்கிறாங்க. எனக்கும் இரு சந்தர்ப்பங்களில் அந்த வெள்ளை நாகத்தை காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த இடம் நீண்ட காலம் அவ்வாறு இந்த மரத்துக்கு ஒரு சிறிய கோயில் பராமரிக்கப்பட்டு வந்தது. இப்போ இந்த இந்த பிரச்சனைகள் காரணமாக அது கைவிடப்பட்டு இந்த காணியை கனடாவிலிருந்து யாரோ கொள்ளளவு செய்து இதில் முதியோர் இல்லம் கட்டப்போகிறார்கள் என்று அறிந்தோம். அப்போது தான் இந்த முதியோர் இல்லத்துக்கு முதலாக இந்த கோயில் கட்ட ஆரம்பித்திருந்தார்கள். அப்போது நான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு முன் கனவிலும் அவர்களுக்கு முன்னும் அந்த அந்த வெள்ளை நாகம் தோன்றியதாகவும் இந்த கோயில் இந்த முதியோர் இல்லம் கட்டுவதற்காக உத்தேசித்திருந்த அந்த ரஞ்சன் அண்ணா அவர்களின் கனவிலே இந்த கோயில் ஒன்றை அமைக்க சொல்லி நாகம்மாள் உத்தரவிட்டதாகவும் நான் அறிந்தேன். அதற்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு இந்த கோயில் அத்திவாரமிடப்பட்டு கோயில் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து அந்த முதியோர் இல்லமும் ஆரம்பித்து இந்த கோயில் கட்டி வர அந்த முதியோர் இல்லமும் இயந்து கொண்டு வந்தது. நினைக்கிறேன் 2018-19 அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. நான் அந்த டைம் இங்கே இருக்கவில்லை, நான் இந்தியாவில் இருந்தேன். பிறகு நான் இங்கே வரும்போது அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. உண்மையில் இது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த கோயில் இங்கே அமைந்திருக்கின்றது. எங்கள் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அந்த குறைகளை எங்களுக்கு இந்த ரஞ்சனன் அவர்கள் நிறைவு செய்து தந்துள்ளார். இந்த நாகம்மாளுக்கு இதில் கோயில் அமைத்து இந்த ஊர் மக்களுக்கும் நாகம்மாளின் ஆசீர்வாதம் கிடைக்குமாறு செய்துள்ளார். அதற்கு மேலும் சிறப்பாக இந்த 10 நாள் திருவிழா எங்கள் உள் மனதில் இருந்த அந்த சகல பாரங்களையும் கொட்டி தீர்க்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுக்கு. எங்கள் ஊரிலும் இவ்வாறு ஒரு பெரிய திருவிழா
இடம்பெறுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அடுத்த வருஷம் தேர் திருவிழாக நான் அடுத்த வருஷம் இந்த 9வது நாள் தேர் திருவிழாவாக இதை செய்ய உத்தேசித்துள்ளார்கள். அதற்கும் எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அதற்குரிய சிறு அன்பளிப்புகளை நாங்களும் வழங்குவோம். மேலும் இவ்வாறான இந்த திருவிழாக்களை செய்வதன் மூலம் எங்களுடைய பிள்ளைகளின் மனதில் ஆன்மீக ஈடுபாடை மேலும் மேலும் தூண்டி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு சமய விழுமியங்களை பின்பற்றுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற நல்ல கைங்கரியத்தை ரஞ்சனன் அவர்களும் இந்த ஆலயத்தை அமைப்பதன் மூலம் எங்களுடைய அவர் முதியோர் இல்லத்தை மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை அமைப்பதன் மூலமும் எங்களுடைய சமூகத்துக்கு மிகவும் அளப்பெரிய தொண்டு ஆற்றியுள்ளார். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேணும். மேலும் இந்த எங்களுடைய மர்ம நாகம்மாளின் அருள் இந்த உலகம் முழுவதும் பரவி எல்லோரும் அம்மாளின் ஆசீர்வாதம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த பூமியில் சண்டை சச்சரவின்றி மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழுங்கள். நாகம்மாள், மர்ம நாகம்மாள் அருள் புரிவார் என்று மனதார நான் அம்மாளை வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த சபையை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். உழைப்பால் உயர்ந்து தான் வளர்ந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கைமாறு செய்யும் இந்த மாமனிதர்களின் பணி போற்றுதலுக்குரியது. கிளிநொச்சியின் இந்த ஈரா முதியோர் இல்லமும் அருள்பாலிக்கும் மர்ம நாகம்மாள் ஆலயமும் தலைமுறை கடந்தும் இவர்களின் அன்பை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒரு உன்னத நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று ஒரு புனித பூமியாக மலர்ந்திருக்கின்றது. இது போன்ற இன்னும் பல நற்பணிகள் தொடர எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் மர்ம நாகம்மாள் ஆலயமும் அதோடு அங்கே இருக்கும் முதியோர் இல்லம் தொடர்பான ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தோம். நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான காணொலியாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.